மெர்க்குரி வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் நீ நல்ல தங்கிலீஷை பயன்படுத்துறத ஆதரிக்கிறவர்கள் ஒரு பக்கமும், அதை எதிர்க்கிறவர்கள் இன்னொரு பக்கமும் ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதோடைய எக்ஸ்டெண்டட் டிஸ்கஷனாக அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண ஜாவித் நம்ம கூட இருக்காரு. கார்பரேட்ல மல்டிலிங்குவல் என்வாயர்மெண்ட் சார். எல்லா மொழி பேசுறவங்களும் உள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுவோம். அந்த இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல மாறும்போது மொழி தான் மாறுமே தவிர்த்து ஸ்கிரிப்சர்ல இருக்கிற அந்த பிடிமானம் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போகாது. தங்கிலீஷுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஆமா, கிடையாதுங்களா? ஒரு அதுக்குள்ள ஒரு இலக்கணம் கிடையாது. அது இப்படிதான் எழுதணும்னு கிடையாது. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னு கேட்கறதுக்கு என்னன்னு சில பேர் எழுதுவாங்க, ஒய் என்னன்னு சில பேர் எழுதுவாங்க, சில பேர் என்னன்னுலாம் கூட எழுதுவாங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு எப்படி தங்கிலீஷ் இப்போ மொழிங்கிறது தொடங்குறதுங்கிறதே உங்களுக்கு சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால தொடங்கி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பட் மனித வர்க்கம் ஹியூமன் ஹிஸ்ட்ரிங்கிறது அதை விட ரொம்ப வாஸ்டான ஒரு டைம் ஸ்பேன்ல ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய விஷயம். ஆதி காலத்திலிருந்து நம்ம இருந்திருக்கோங்க பட்சத்துல முதல்ல இருந்தே மொழியோட நம்ம பிறக்கல. அப்போ ஒருத்தருக்கு தோணுறதை இன்னொருத்தருக்கு கன்வே பண்றத முதல்ல கை அசைவுல பண்ணியிருக்கலாம், கண் அசைவுல பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மொழிங்கிற இன்னும் கொஞ்சம் ஒரு அதை இன்னும் சென்சிட்டிவா, இன்னும் ஷார்ப்பா, இன்னும் கான்கிரீட்டா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு டூலா நமக்கு லாங்குவேஜ் வருது. அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அது பல்வேறு மொழிகளா நமக்கு வருதுங்கிறது தான் அது. அப்போ அடிப்படையில லாங்குவேஜை ஒரு ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ல அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் டு கன்வே யுவர் ஐடியா டு அனதர் ஃபெல்லோ இண்டிவிஜுவல். ஒரு சொசைட்டிலையோ உங்க வீட்லையோ பேசுறதுக்கு உண்டான ஒரு டூலா பார்க்குற பட்சத்துல ஒரு மொழிங்கிறது அடிப்படையில் அதுதான். ஆக்சுவலாக பயன்பாட்டின் அடிப்படையில் வெறும் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது, எஸ்தட்டிக் சென்ஸில் போகிறீங்க அப்படின்னா அது வேற ஆர்கியூமெண்ட் அது. ஸோ இந்த அடிப்படையில் இதை ஏன் நம்ம அவ்வளோ பிரச்சனையாக பார்க்கணுங்கிற தரப்பில் தான் நான் அதை பேசினேன். டங்கிலீஷுங்கிறது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா இங்கிலீஷ்லேயே பேசிடலாம். ஆமாம். தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே பேச போகிறோம். இப்போ தங்கிலீஷில் ஒருத்தங்கள்ட்ட பேசணும்னா அவங்களுக்கு தமிழும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷோட டெக்ஸ்ட்டை ரீட் பண்ண தெரியணும். அதாவது தமிழ் எழுத்துக்களை படிக்க தேவையில்லை. ஆமாம். அது மாதிரி இங்கிலீஷை பேச தெரிஞ்சிருக்க தேவையில்லை, ஆனால் எழுத்துக்களை படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட தான் பேச முடியும், அப்படி இல்லையா? பட் ஆனால் இது கூடுதல் சுமை இல்லையா இந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு? நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த லைஃப் ஸ்டைலில் இன்னைக்கு என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஸோ கார்பரேட் அப்படின்னாலே உங்களுக்கு கார்பரேட்டுன்னு ஒன்று திங்க் பண்ணிட்டீங்க, சொல்லப்போனால் ஐடி கார்பரேட் அப்படின்னு திங்க் பண்ணிட்டீங்கனாலே அதை சுற்றி டக்குன்னு சில இமேஜஸ் பார்ப்போம். சரிங்களா? அதாவது ஒரு ஐடி கார்டு, ஒரு ஃபார்மலான ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸு. பிகாஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது கூடவே சேர்ந்து வர்றது இங்கிலீஷ் தான். உள்ள தமிழ் தான் பேசுவாங்க, மீட்டிங்கில் கூட தமிழ் பேசுவாங்க, அஸ் லாங் அஸ் அங்கே தமிழ் ஸ்பீக்கிங் ஒர்க்கர்ஸ் டீம்மேட்ஸ் இருக்கிற வரைக்கும். ஆனால் கூட வர்றது இங்கிலீஷ் தான். ஏன்னா கார்பரேட்டுங்கிறது ஒரு வெஸ்டர்ன் அப்ரோச், வெஸ்டர்ன் ஸ்ட்ரக்சர் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த கார்பரேட்டை தேடி தான் எல்லாருமே போகிறோம் இப்போ. ஏன்னா ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்கணும், ஒரு ரிலையபிளான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகணும், வைக்கணும் அப்படின்னா எல்லாருமே அதை நோக்கி தான் போகிறோம். அப்படி போகும்போது நம்ம கூட தெரிஞ்சும் தெரியாமலும் ஒட்டிக்கிறதுங்கிறது ஒரு ஆங்கிலத்தை அவசியத்தின் அடிப்படையில் சில பேர் பயன்படுத்துறது உண்டு. அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற ஒரு பிரியத்தின் அடிப்படையில் அதை பிடிச்சிட்டே வர்றதுங்கிறது உண்டு. அப்போது எந்த வாழ்க்கையை நோக்கி போகிறோமோ அந்த வாழ்க்கையில் நம்மளை சுற்றி எப்பயுமே நம்மளுக்கு நினைவூட்டப்படுற மொழியும் அவசியப்படுற மொழியும் ஆங்கிலமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம தமிழாக வச்சுக்கணும், தமிழுடைய அழகையும் ஆழத்தையும் இன்னும் உணரணுங்கிற அவசியத்தை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நமக்கு நினைவுபடுத்த மாட்டேங்குது. ஸோ நீங்கள் நேரில் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது ஒரு தமிழ் ஆளாக இருந்தால் தமிழில் பேசிடுறீங்க, தமிழில் பேசுகிறோம். இன்னொரு தமிழில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க கிட்ட நம்ம என்ன மாதிரியான ஒரு மூடில், என்ன மாதிரியான ஒரு டோனில் அதை நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தமிழ் சில நேரங்களில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உதாரணத்துக்கு, could you update the status of this task அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இது என்ன டோனில் வருதுங்கிறது மேபி வெள்ளக்காரன் புரிப்பானா இருக்கும். பட் நம்ம தமிழ் பேசி நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸு அது எப்படினாலும் புரியலாம். அதில் ஒரு எமோஜி அதிகாரம் பண்ணுறாங்களோ அப்படின்னு அப்படியும் கேட்கலாம், இல்லை முடிச்சிட்டிங்களா என்னப்பான்னு ஒரு எரிச்சலில் கேட்குற மாதிரியும் கேட்கலாம். இல்லை ஆனால் நமக்குள்ளே இருக்கிற டோனை நம்ம டெக்ஸ்ட்டில் கன்வே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் சில டைம் எமோஜி ஹெல்ப் பண்ணும். ஆனால் எமோஜி சில நேரம் ஓவர் டூ ஆயிரும். சரிங்களா? என்ன ஏதோ வாட்ஸ்அப் மாதிரி எமோஜி யூஸ் பண்ணுறான்ட்டு பெரிய ஆட்கள்கிட்ட பேசும்போது எமோஜி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தமிழில் நம்ம இது குறித்து ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம பேசும்போது அது ஒரு லைட்டர் டோனில் இருக்குங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கை. ஸோ அது மோஸ்ட்லி ஒரு சோஷியல் கான்வர்சேஷனுக்கு உண்டான ஒரு டூலாகவும் டங்கிலீஷ்
இருக்குதுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். இது அப்படி பார்த்தவங்கள இது நீங்கள் அன்ப்ரொஃபஷனல்ன்ற டோனுக்கு கிரியேட் அதுதான் அந்த ஹைபிரிட்னு நான் சொன்னேன். அதில் ஒரு 4 லைன் கேட்குறோம் அப்படின்னா இடையில 2 லைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே நம்ம பேசுகிறோம். ஸோ அதுதான். ஸோ ஆஃபீஸில் ஓகே புரிஞ்சுக்க முடியுது, இந்த கன்வீனியன்ஸ் இருக்குது, நிறைய இது வழியாக ஒரு சின்ன பெனிஃபிட் கிடைக்குது. ஆமாம். ஸோ இதை விட்டு உங்கள் பர்சனல் லைஃப்க்கு வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்பையோ வேறு யார்கிட்ட பேசுகிறப்பையோ மறுபடியும் சேட்குள்ளே ஏன் தங்கிலீஷ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது? தங்கிலீஷ் வந்து ஏன் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா, ஆஃபீஸ்லேயே தமிழில் பேசினா தான் கனெக்ஷன் வரும்னு இருக்கும்போது வீட்டில் வந்து இல்லை நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இங்கிலீஷில் பேசும்போது அந்த கனெக்ஷன் குறையும். நல்லா பார்த்தீங்கன்னா ஆமாம், என்னடா யாரோ மாதிரி பேசுகிறேங்கிற மாதிரி ஒரு இது எடுப்பாங்க. சில பேர்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறத கம்ஃபர்டபுளாக நம்ம மாற்றி வச்சுருப்போம், அவங்கக்கிட்ட இங்கிலீஷாக பேசுவோம். பட் 90% தமிழில் தான் நம்ம பேசுகிற பட்சத்தில் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்போ அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நான் குரூப் சேட்டில் ஃபேமிலி சேட்டில் நான் ஏதோ ஒன்று நீயா நானாக்கு நான் போயிட்டு வந்ததுங்கிறதையே நான் தமிழில் வந்து எழுதினேன். நீயா நானாக்கு போனேன், வச்சேன், இந்த மாதிரி டாபிக் இருந்துச்சு, நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது, கடைசியில் எனக்கு ப்ரைஸும் கிடச்சிது, ஒரு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சுது இப்படின்னு நான் போட்டிருக்கேன்னு வைங்க. அப்போது அதை அவங்க ஏன் அதை வந்து அப்போது வந்து அதை பெருசாக பார்க்கல. கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய தங்கச்சி வந்து என்கிட்ட கேட்டான், என்ன அந்த எஃபெக்டா இதுல ரெஃப்ளெக்ட் ஆகுது, தமிழ்ல பேசுறீங்க திருந்திட்டியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கலாய்க்கிற டோன்ல கேட்டான். ஸோ ஆக்சுவலாக அது வந்து பாசிபிள் தான். நல்லா சொல்ல போனீங்க, கலாய்க்கிறதுனால பாசிபிள் இல்லைன்ற சொல்ல வரல, புதுசாக பேசுறதுனால அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலாக அது பாசிபிள் தான். பெரியவங்க கிட்ட இருந்து நம்ம வர ஃபார்வர்ட் டெக்ஸ்ட், நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமாட்ட இருந்து வர ஃபார்வர்ட் டெக்ஸ்ட் தமிழ்ல தான் வருது. குறைஞ்சபட்சம் அவங்க கிட்ட அந்த தமிழ்லேயே ரிப்ளை பண்றதை பழகிட்டோம்னா நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தமிழ்லேயே ஒரு டெக்ஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன தம்பி வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, வீட்டிலலாம் பசங்க நல்லா இருக்காங்களான்னு ஒரு டெக்ஸ்ட் வருதுன்னா, நல்லா இருக்காங்க மாமா அப்படின்னு நம்ம வந்து டங்கிலீஷில் பேசுறது டக்குன்னு பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அம்சமாக இல்லை, கொஞ்சம் ஆக்வர்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒரு கொஸ்டின் வருது இல்லையா, இப்போ தமிழ்லேயே எழுதுறவங்களுக்கு தமிழில் நிறைய நல்ல புலமை இருக்கு அப்படின்றது தெரியுது, தமிழ் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆமாம், எழுதுறாங்க, சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க, எல்லாத்துலையும் எழுதுறாங்க அப்படின்னு. இன்னொன்று இங்கிலீஷ் எழுதுறவங்களை பற்றியும் நமக்கு நல்லா தெரியுது, இந்த லாங்குவேஜை நல்லா படிச்சுட்டாங்கப்பா அவங்க, வளர்ந்துட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இந்த தங்கிலீஷ் பயன்படுத்துகிற ஒரு குரூப்பாக நம்ம மாட்டிக்கிட்டோமோ? அது வந்து அது ஒரு வருத்தம் தான் நல்லா சொல்ல போனால். ஏன்னா மொழிங்கிறது என்னதான் ஒரு டூல் அப்படின்னாலும் அந்த டூலை நீங்கள் டீப்பாக பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எவால்யூஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு 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 சென்சிபிளான இண்டிவிஜுவலாக நீங்கள் எவால்வ் ஆகுறதுக்கு ஒரு மொழியை டீப்பாக எம்ப்ரேஸ் பண்ணுறதுங்கிறது அவசியம். அதை நான் வந்து புரிகிறேன். அப்படி இருக்கும்போது தங்கிலீஷ் வந்து அதுக்கு வழி வகுக்க மாட்டேங்குங்கிறது தான் உண்மை. நீங்கள் சொன்ன மாதிரி வெக்காபுலரி ரொம்ப நேரம் ஆயிடுது, சில வார்த்தைகளை ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறோம். இப்போ யூட்டிலைஸுங்கிற வார்த்தைக்கு பதிலாக யூஸ்ன்னு நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் நிறைய வார்த்தைகளை வந்து ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப பேசிக்கான லெவலில் அந்த ஐடியா கன்வே பண்ணுறதுக்கு என்னவோ அதை மட்டுமே பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் நமக்கு வந்து அறிவும் சேர்ந்தே கொஞ்சம் அந்த பர்டிகுலர் டிமென்ஷனில் மழுங்கடிக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு ஒரு பெட்டரான ரியாலிட்டி. இப்போ வந்து ஹால்ன்ற வார்த்தை கம்பெனியில் நமக்கு கொடுக்கல, இல்லை வந்து ஏதோ டெக்னாலஜி நமக்கு கொடுக்கல. எது சொல்கிறீங்க? இப்போ நீ ஹாலோ கிச்சனுன்ற வார்த்தையை டெக்னாலஜியோ இல்லை வந்து உங்கள் கம்பெனியோ உங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணல. ஆமாம், இந்த வார்த்தை முழுக்க ரொம்ப பர்சனலான உங்கள் பர்சனல் ஸ்பேஸ்க்கான வார்த்தைகள். கண்டிப்பாக. ஆனால் இதுக்குள்ளேயே இங்கிலீஷ் வந்துருச்சு. கண்டிப்பாக. ஓகேங்களா? ஆமாம். இது எப்படி வருதுன்னா உங்களோட டயலாகில் கான்வர்சேஷனுக்குள்ளே வந்து தங்கிலீஷ் வந்ததுனால நீங்கள் என்ன பண்ணுறோம், வீடு இல்லை வந்து கூடம்னு டைப் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஹாலில் இருக்கியா ஈஸியாக டைப் பண்ணிடலாம், ரூமில் மொபைலில் இருக்குது, கிச்சனில் இருக்குது இப்படின்னு சொல்கிறது வந்து தங்கிலீஷில் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போது தங்கிலீஷ் தான் நிறைய ஆங்கில வார்த்தையை தமிழுக்குள்ளே கொண்டு வருது இல்லையா? தங்கிலீஷ் தான் நிறைய ஆங்கில வார்த்தையை தமிழுக்குள்ளே கொண்டு வருது, இல்லை வேற மொழி சொல்ல கொண்டு வருது இல்லையா? இது தமிழை ரொம்ப கலப்படப்படுத்து இல்லையா? தமிழை கலப்படப்படுத்தியாச்சே, அதுதான் அது வந்து தமிழை தான் கலப்படப்படுத்தியாச்சு. ஆக்சுவலாக அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மொழி மீது நமக்கு இருக்கக்கூடிய பர்செப்ஷன் என்ன, ஒரு மொழிக்கும் நமக்கு இருக்க தொடர்பு என்னங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது சார். இப்போ நீங்கள் தமிழை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழுடைய லிட்ரேச்சரு தமிழை வந்து முதல்ல இருந்தே தமிழ் கம்யூனிட்டிங்கிறது வந்து தமிழ் மேலே ஒரு இருக்கக்கூடிய லவ்ங்கிறது தமிழாக ஒரு பிரிஸ்டைனாக அதை வந்து பார்த்துக்கணும், தமிழாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு காதல் இருக்கும் அவங்களுக்கு மொழி மேலே. கரெக்டுங்களா? இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதோடைய ஒன் ஆஃப் த கோர் பிரின்சிபல்ஸே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகாலிட்டி அண்ட் அடாப்ஷன். எல்லாரும் இதை வந்து கம்ஃபர்டபுளாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது.
இதுக்கு ஒரு வார்த்தையே உண்டு இங்கிலீஷில். இங்கிலீஷ் இஸ் அ பாஸ்டர்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன் அதை பாஸ்டர்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா, எந்த வார்த்தையினாலும் கம்ஃபர்டபுளாக உள்ளே சேர்த்துப்பாங்க. அது வேற மொழியில் இருந்தாலும். தமிழ்ல இருந்தே நிறைய வார்த்தைகள் போயிருக்குது. அப்போ இங்கிலீஷை அவங்களுக்கு இங்கிலீஷ் மேலே இருக்கக்கூடிய ஒரு 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 லவ், அவங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கறைங்கிறது ப்ராக்டிகாலிட்டிங்கிற பிரின்சிபலில் ஆப்ரேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது எந்த மொழியில் இருக்கிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் யூசபிள், நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரியான அந்த மைண்ட் செட்டில் அவங்க இருக்கும்போது இங்கிலீஷு பவுண்டரியை தாண்டி எல்லா பக்கமும் அது பரவுது. இதை நான் வந்து சரி தப்புங்கிற ஆங்கிளில் எடுத்துகிட்டு வரல. பட் தமிழ் மேலே இருக்கக்கூடிய அக்கறைங்கிறது வேற ஒரு பிரின்சிபலில் ஆப்ரேட் ஆகுது. அதை பிரிஸ்டீனாக நான் பார்த்துக்கணும், அதோடைய ஃபார்மை அப்படியே ரீட்டைன் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு வேற ஒரு எஸ்தட்டிக்ஸ் கிடைக்குது. வேற ஒரு லைஃப்பை இன்னும் ஒரு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய, அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை சில வார்த்தைகள் எனக்கு வந்து அமைச்சு கொடுக்குது. அப்படிங்கிற ஒரு அக்கறையில் அது ஆப்ரேட் ஆகுது, வேற பிரின்சிபலில் அது ஆப்ரேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நம்பர்ஸ் வைஸ் பார்க்கும்போது இங்கிலீஷ் வந்து அதிகமான அடாப்ஷனும், தமிழ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில விதத்தில் அதோடைய ஃபார்மை லூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு யதார்த்தமும் நடக்குதுங்கிறது தான். மேல காட்டுற அக்கறைக்கு பின்னாடி ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கு, இல்ல ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்லி. பாலிடிக்ஸ்க்கு நான் வரல, அது ரொம்ப ஜென்யூனா மொழி தான் சார், நீங்க தான் சார் மொழின்னு சொல்லிட்டு மகுடேஸ்வரன் வந்து சொன்னார். அப்படி பார்க்குறவங்க தமிழை எப்படி வந்து ஒரு தனியாக பார்ப்பாங்க, இல்லை தமிழை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ட்டோட அவங்க இருக்க மாட்டாங்க. அது ஒரு ஜென்யூன் கனெக்ட், சரிங்களா? என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு அவங்க பார்க்குறவங்க தமிழை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அதை அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ நான் அதை அப்படி பார்க்கல. அப்படி பார்த்தா யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறதுமே தமிழுடைய ஒரு ஒன் ஆஃப் த வேர்ச்சியூஸ் தான், கோர் வேர்ச்சியூஸ் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எல்லா மொழி பேசுகிறவங்களும் என்னுடைய மக்கள் தான் நான் பார்ப்பேன். அது நானுமே அப்போ தமிழுடைய ஒரு ஒன் ஆஃப் த வேர்ச்சியூஸோட ஸ்ட்ராங்காக அலைன் ஆயிருக்கேன்னு தானே அர்த்தம். அப்படி பார்க்கும்போது தமிழ் மேல இருக்க காதல் எந்த விதத்துல வெளிப்படுதுங்கிறத வச்சுதான் சார் இருக்கு. என் காதல் இப்படி, அவங்க காதல் அப்படிங்கிறது தான். அப்போ ஒருவேளை வந்து இப்போ நமக்குள்ள நம்ம ஒரு தமிழ் பாடல் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு ரசனையை வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு அவன் வந்துட்டு அது அவனுக்கு எந்த விதத்துல என்கேஜிங்காகவும் இல்லை, அதை அவனால அப்ரிஷியேட் பண்ண முடியலைன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ண முடியல அப்படின்னா அவனுக்கு அது கிடைக்காம போயிடுச்சுங்கிறதே தமிழ் இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி டிக்ளைன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ரியாலிட்டி அக்னாலேஜ் பண்ணிட்டோம்னா அவனுக்கு அது கிடைக்காம இருக்குங்கிறது ஒரு அர்த்தம் தான். ஆக்சுவலாக இது வெறும் அப்ரிசியேஷன் ஆங்கிள். அறிவின் அடிப்படையில் நிறைய மிஸ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது, அறத்தின் அடிப்படையில் நிறைய மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஐ கெஸ் அந்த ஜோன் வரும்போது நிறைய விசிபிளாக தெரிய வரும்னு நினைக்கிறேன் சார். அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு அலாரம் அடிக்கும். கோபி சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அந்த அலாரத்தை அடிச்சாச்சு, பர்சனல் அலாரம் ஒன்று அடிக்கும். மேபி அப்போ கொஞ்சம் எல்லாரும் பர்சனலாக கான்ஷியஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதை ஏன் சொல்கிறேன்னா ஒரேடியாக போயிடாதுங்கிறதே ஒரு நம்பிக்கையில நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு எது வேணுங்கிறது தொலையும் போது தெரிஞ்சிடும் சார். ஓகே, அது அதனால அது திரும்ப எடுத்துக்கிறதுக்கு மனித வர்க்கம் ஏதாவது ஒரு விதத்தில் அதை எடுத்துட்டு வரும். அது சீக்கிரமே நடந்தால் நல்லதுங்கிறது. ஆனால் அந்த பதட்டம் உங்களை வந்து ரீச் பண்ணலையா இது வரைக்கும் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பதட்டம் ரீச் ஆனனால தான் என்னால் அந்த விஷயத்தை புரிஞ்சு அதை ஆர்டிகுலேட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் நான். மேபி இப்போ இந்த ஷோக்கு அப்புறமே நான் மொழியை இன்னும் ஒரு நல்ல ஒரு பொறுப்பான அடிப்படையிலிருந்து அணுகணுங்கிறது எனக்கு வந்திருக்கு. பொதுவாகவே மொழி மேலே எனக்கு இது இருந்தாலும் ஷோக்கு அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பு அதில் வேணும். ஏன்னா அவர் சொன்னது வந்து மகுடேஸ்வரன் சார் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருப்பார், நீங்கள் தான் மொழி தான் நீங்கன்றதுலேயே நிறைய பேரால் கனெக்ட் ஆக முடியல. இது எப்படி, இது ஏன்னா கன்வீனியன்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தமிழில் இருக்கக்கூடிய அழகை அப்படியே எழுதிட்டு வருவார். ஆ போடுறீங்க, அதே சுழிச்சு ஆனா போடுறீங்க, அதே சுழிச்சு ஈ போடுறீங்க, சுழிலே 3 இது அடுத்தடுத்து டக்குன்னு அமையுது சார். எவ்வளோ அழகான இதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசியிருப்பார் 2000 வருஷத்துக்கு. டக்குன்னு கோபி சாருக்கே வந்து சார் இவ்வளோ ஒரு லெகசி இருக்கிறத எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஈஸியாக இல்லை அப்படின்னு அப்படி உதறி தள்ளிட்டு போகிறது ஒரு ஜெனரேஷனுக்கு அழகே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோபி சார் வார்ன் பண்ணியிருப்பார். அப்படி பார்க்கும்போது அது கரெக்டு தான். அந்த ஒரு அது உங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் கொடுக்கலையா? அதுதான் சொல்ல வரேன். எனக்கு பொறுப்பு வந்திருக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன், இந்த லெகசியை வந்து லூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது இட் டேக்ஸ் சம் ஒன் லைக் கோபி சார், மகுடேஸ்வரன் அண்ட் த டீம் ஆஃப் நியானானா டு ரிமைண்ட் த சொசைட்டி ஆஃப் சச் திங்ஸ். ஆனால் எனக்கு புரியுது, தமிழ் வந்து உங்களுக்கு மொபைலில் இந்த மாதிரி விஷயங்களில் பயன்படுத்துறப்ப இன்னும் நமக்கு அது இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கணுமோ. தமிழில் உள்ள லெட்டர்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக மாறணும் சார், பர்சனல் ஸ்பேஸில் கன்வீனியண்ட்டாக மாறணும். அது ஆக்சுவலாக நடக்குது. இப்போ சரிகாமா கர்வான்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அது டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்குது 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள்னு சொல்லிட்டு தமிழில் சூப்பராக பேசுகிறாங்க. இப்போ டெக்னாலஜிங்கிறத
இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு என்டிட்டியாக மட்டும் பார்க்காம அது சாதாரண என்டிட்டி, அதில் தமிழும் வர ஆரம்பிச்சிருச்சுங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம் நம்ம. சரிங்களா? அப்போ நிறைய இடத்துல அது நடக்குது. பர்சனல் அவேர்னஸும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லது.